டீ குடிச்சிட்டு சர்றன்னு கிளம்ப போகிறோம். அதை இவங்க ரெண்டுங்கிறாங்க, நம்ம தேர்டுமோ இவங்க ஃபோர்த்தும்பாங்க. என்ன கணக்குன்னு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 20 ஓட்டிட்டு தான் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஒரு பயங்கர வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் ஜி ஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எஸ், ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மார்னிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ வண்டி என்னடா க்ளீன் பண்ணுற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வேக்யூம் கன் வச்சு இந்த வேக்யூம்லேருந்து அப்படியே இந்த அழுக்கெல்லாம் அழகாக உறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ அழகாக இழுக்குது பாருங்க, தெரியுதா? அதனால் இப்போதைக்கு நமக்கு தேவையானது இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற குப்பைகள் எல்லாம் அழகாக இது உறிஞ்சிரும். அதனால் அப்படியே இந்த எண்டில் இருக்கிறதெல்லாம் மட்டும் அழகாக எடுத்துருவோம். இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். ஸோ வேஸ், நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகி விட்டதோ, நேராக வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்காலாவுக்கு போக போகிறோம். வழக்கம் போல் நாஸ்டா ஏதாச்சும் டீ குடிச்சிட்டு சர்றன்னு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி எத்தனை ஆர்டர்னு பார்ப்போம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 18 ஆர்டர் அகைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம். அண்ணன் ஃபோனில் 2, என் ஃபோனில் 1ன்னு அட் அ டைமில் தூக்கிட்டு மறக்கிறோம். சொல்லிட்டோம், டே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எமனி மசூரி சூதானி மாதிரி ஆகிடலான்டா, எவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்டா, வாங்கடான்ற மாதிரி சொல்லி கோர்த்து விட்டேங்க. வேற லெவலில் ஆனால் ஃபன் பண்ணியாச்சு ஜிப்பேமே. ஏம்மா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபேம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நைட்டு தான் பெட்ரோல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேபி 20 இல்லைனா 18 ஆர்டர் அப்படின்னு தான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சவுதி அரேபியாக்குள்ளே காலையில் ஒரு டஃப்பான டைம் என்ன தெரியுமா? எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல டிஃபன் கிடைக்கிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவனையும் திட்டாமல் அன்றைக்கி ஃபுல்லாக வண்டி ஓட்டுறது, இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான காரியம். ஏன்னா நடக்கிறது அப்படி. ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ஹோட்டலுக்கு போனாலும் சரி, சம்மந்தம் இல்லாமல், காம்பினேஷன் இல்லாமல், டேஸ்ட் இருக்கும், காம்பினேஷன் இல்லாமல் இருக்கும். பூரிக்கு கிழங்கு கொடுப்பாங்க, அது காலி ஆயிடுச்சுன்னா பூரிக்கு சன்னா கருப்பு சுண்டல் கொடுப்பாங்க, பரோட்டாவுக்கு சாம்பார் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நம்ம தான் வாங்கிக்கணும். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இதை ஃபோன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோனு ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம வீட்டு வாசப்பள்ளியே டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே வந்துருச்சு. 10 ரியாலுக்கு அண்ணனுக்கும் பாப்பா பாச்சு, எனக்கும் பாப்பா பாச்சு. ஃபஸ்ட்டு நான் தூக்கிட்டேன். ஸோ 10 ரியாலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் அப்படியே கொடுத்துட்டு நேராக போவோம், போயிட்டு தூக்கிட்டு ஓடி வரலாம். ஒரு சில காஃபி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க, லைக் ஸ்டார் பக்ஸு, வால்யூம் காஃபி, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் ரீச் ஆனால் தான் அதுக்கப்புறம் தான் இவங்க காஃபியே வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிக்கிறாங்க. நேற்றுலாம் அண்ணன் ஃபோனில் 2 அவரு கூட இருந்தாரா, ஓப்பன் பண்ணி வை அப்படின்பேன். நான் வந்து ஒரு இடத்துக்கு எடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எதுவும் ஓப்பன் பண்ணும், அதே ஏரியாவுக்கு ஒரு வேளை அவருக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவரோட ஃபோனில் 1க்கு 2 தூக்கி வச்சு ரொம்ப ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 18 முடித்தேன். அதுக்கப்புறம் ப்ரூஸ்டர் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்ற கலக்கி விட்டுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல, பயங்கர வலி. ஐயோ முடியல, இதான் சாக்குன்னு அப்புறம் குடுன்னு நேராக வீட்டுக்கு ஓடணும். முதல்ல போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நல்லபடியாக எந்திரிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி, அவ்வளோதான். இதான் நம்ம டிஃபன். பெரும்பாலும் நம்ம ஆட்களுக்கு இதுதான் டிஃபன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீயை குடிச்சுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிறவங்க டைம் பாஸ் என்னென்னா பரோட்டா கூட அப்படி டீயை தொட்டு சாப்பிட்டோமா போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு பரோட்டா கூட டீ தொட்டு சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. பரோட்டாவே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி வரவும் பக்கீர்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ஏதோ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தெரிஞ்சிச்சு க்ளவுட் கிச்சன். நல்ல வேலை இங்கே 9/10ன்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். பார்த்தேன் 9/10ன்னு அவரோட ரூம் மேலே ஒட்டி இருந்துச்சு. ஓகே, திஸ் இஸ் காஃபி. ஓகே, பலிலானா என்னன்னு கூட தெரியல நமக்கு. என்னமோ கண்ணாடி கிளாஸ்லாம் சவுண்டு வருது. சரி ஜிஃபேம், ஏதோ வாங்கியாச்சு. இப்போ கன்ஃபார்ம் பிக்கப் பண்ணிட்டு இடம் பார்ப்போமா எங்கே இருக்குன்னு. ஓகே, கன்ஃபார்ம் பிக்கப். இப்போ லொக்கேஷன் போடுவோம், எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. 2.5 கிலோமீட்டர். சரி, ஓகே, ஈஸியாக போச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு 11 ரியாலுக்கு. ஸோ வாங்க நேராக வண்டிக்கிட்ட போவோம், போய்ட்டு எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி தான் அப்படியே அந்தாண்ட ரோட்டுக்கு அந்தாண்ட தான் சிக்னல்லே நின்றுட்டு இருந்தேன். இந்த மெக்டாக்ஸ் தருது, அதுக்கு அந்தாண்ட அப்படியே வந்துச்சு. அப்படியே யூட்டனை போட்டு இந்த இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாங்க கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்துருவோம். ஏன்னா எந்த பொருள் எடுத்ததுக்கப்புறம் கையில் பொருள் வந்துருச்சுன்னா பிக்கப் கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணணும். கஸ்டமரோட லொக்கேஷன் 4.4 கிலோமீட்டர். லெட்ஸ் கோ. ஸோ 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மாமா நூறா. ஸோ எங்கடா போச்சு, இங்கே இருக்க பாருங்கள், மாமா நூறா. ஸோ இந்த இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் நமக்கு அள்ளு விடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அந்தாண்ட பக்கம் போகணும், பட் எந்த ஒரு யூட்டனும் இல்லை. போயிட்டு சல்மான் ரோடு தொட்டு இந்த பக்கம் வரணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 8 கிலோமீட்டர். நார்மலாக எனக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான் லொக்கேஷன் வச்சுக்கோங்களேன்.
6 கிலோமீட்டர் நம்ம யூட்டன் மட்டுமே போடணும். அதுக்கப்புறம் தான் என்னோட நார்மல் 4 கிலோமீட்டருங்கிறது நான் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போவேன். பஸ் எடுத்த காரணத்தினால் நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகல. இல்லை ஏகப்பட்ட பேர் உள்ளே வெயிட் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஒரு ஃபிலாஃபில் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஃபிலாஃபில். குபுசு 2 பொழந்து அதில் உள்ள காய்கறி அது இதுன்னு என்னென்னமோ வச்சு இந்த ஃபிலாஃபில் என்ற அந்த வடையெல்லாம் போட்டு நசுக்கி தருவாங்க. அப்படி சாப்பிடுவோம். நம்ம நிறைய ஷார்ட்ஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். ஒரு 8 ரியாலுக்கு இங்கேயே முடிச்சிக்கலாம் மதிய சாப்பாட்டை. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர், இந்த 3வது ஆர்டர் தான் இன்னமும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கரெக்டாக அவங்க கொடுக்குற வரைக்கும் நம்ம சாப்பிட்டே முடிச்சாச்சு நம்ம வாங்கின ஃபிலாஃபில் சாண்ட்விச்சை. அவ்வளோதான், வயிறு அப்படியே திம்முன்னு ஆயிடுச்சா, இதை வயிற்றில் வச்சுக்கிட்டு அப்படியே இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஓட்ட வேண்டியதான். நைட்டு நேராக ரூமுக்கு போய்ட்டு ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் சாப்பிட வேண்டியதான். ஏன்னா வெள்ளி சனி அண்ணா வந்து ரூமில் சமைக்காது. நம்ம ஹோட்டலில் தான் 2 நாள் பார்த்துக்கணும். வாரத்தில் 2 நாள் 3 வேலையும் ஹோட்டலில்னா நினச்சி பாருங்கள், நல்லா செலவாயிடும். அதில் எனக்கு இன்னும் 12 மினிட்ஸ் காட்டுதுங்க. 8 கிலோமீட்டருங்க. சொல்ல போனால் வெறும் நம்ம 4 கிலோமீட்டரில் முடிய வேண்டிய வேலை இது. யூட்டன் இல்லாதனால சுற்றி வளைச்சி அப்படி இப்படி இமாம்னு சொல்லுவாங்க. ஜாமியா இமாம், அதாவது காலேஜ், இமாம் காலேஜ். இது இமாம்னு சொல்லுவாங்க காலேஜ் பேர். ஸோ அந்த காலேஜ் பக்கத்துலேருந்து அப்படியே சுற்றி கித்தி ஐஸ் வச்சு இப்போ நம்ம அப்படியே சுற்றி போயிட்டுருக்கோம். சுற்றி போயிட்டு தான் இப்போ நம்ம யூட்டன் அடித்து அகைன் வந்து வேகமாக ஓடணும். ஓடி போயிட்டு அங்கே டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து டக்குன்னு தூக்கணும். பார்ப்போம். அண்ணா வந்து இன்றைக்கி 2 ஆர்டர் தூக்கிச்சு. ஸோ 2 ஆர்டர் தூக்கினாலுமே டேஞ்சர் தான். ஆல்ரெடி கூட நான் சொல்லியிருப்பேன். பட் தூக்கலாம், லேட் ஆகாமல். சேம் ஹோட்டலு, சேம் வீடு, சேம் அவங்க, அதாவது இப்போ இந்த பில்டிங் இருக்குது, பக்கத்து பில்டிங்கில் இன்னொரு ஆர்டர் வருது சேம் ஹோட்டல்லேருந்து அப்படின்னா அந்த மாதிரி நம்ம தாராளமாக தூக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருக்கிறத நம்ம தூக்கிடக்கூடாது. ரோட்டுக்கு அந்தாண்ட ஒன்று, ரோட்டுக்கு இந்தாண்ட ஒன்றுன்னு சொல்லி தூக்கிடக்கூடாது. அண்ணா இப்போ அப்படி தான் தூக்கிச்சு. கம்பெனிலேருந்து ஃபோன் போட்டு அந்த மேடம், ஆமாம், எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க வந்து என்ன சின்ன வரல, எங்கே சுற்றிட்டு இருக்கோம், லேட் ஆகணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு, லேட் அப்படின்னு. கம்பெனிக்காரன் உடனே ஃபோன் அடிச்சிட்டான். கொஞ்சம் டர் விட்டுருச்சு, எங்கே ஃபைன் கீன் போட்டுருவானோன்னு. அப்புறம் அண்ணன் சொன்னிச்சு, 2மே மொத்தத்தில் 1/2 மணி நேரம் கூட ஆகலை. 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே 2மே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதில் எப்படி எந்த ஆங்கிலேருந்து நீ லேட்டுன்னு சொல்கிற? அவங்க தான் புரிஞ்சிக்காமல் லேட்டுன்றாங்க. இன்னும் 7.1 கிலோமீட்டர் இருக்குது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. கொண்டு போய் இதை ட்ராப் பண்ணிவிட்டு 4வது ஆர்டர் எடுப்போம். இன்றைக்கி 20 ஆர்டர். இப்படியே தான் டெய்லி 20ங்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் 20 கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது ஜிஃபேம். ஆனால் என்ன பண்ணுறது, நைட்டு போய் நான் வீடியோலாம் எடிட் பண்ணி ஆகணும். அதுவும் இருக்குது ஒன்று. அதெல்லாம் நான் எடிட் பண்ணி பக்காவாக முடித்தா தான் வேலைக்கும் ஆகும். அதையும் பார்க்குறதா இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஃபேமே ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கடையிலேருந்து காஃபி எடுத்தாச்சு. கரெக்டாக காஃபி கொடுக்குறாங்க. அடுத்த ஆர்டர் வந்துச்சு இதே ஏரியாவுக்கு தான். சரி தூக்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கினேன். 850 மீட்டர்லேயே இருந்துச்சு. அப்படியே அழகாக நடந்து போய்ட்டு அந்த இதையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, கொஞ்சம் ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி சம்திங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வர வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல காஃபிக்காரங்களுக்கு நம்ம காஃபியை கொடுத்துருவோம். ஏன்னா காஃபி வந்து ஆறிடும். 6வதாக வந்திருக்கும் ஆர்டர். இந்த அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 8ஆம் நம்பர் வீடு. வாங்குவோம். இப்போ நேராக உள்ளே போகலாம். முருஜுக்கே வந்துட்டோம். நம்ம அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியில் முருஜுக்கே வந்துட்டோம். எவன்டா அவன் சிவிக்கை இன்னமும் இப்படி வச்சுருக்கான், அல்டிமேட்டுப்பா. ஊரில் மாதிரி இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்கை வச்சுட்டு முழுக்க கீழ் ஃப்ளோர்லேயும் வீடாக கட்டி வச்சு அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கீழெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங்காக போட்டு வச்சு அதை வந்து அப்படி பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்கை போட்டோமா, சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா -1 சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த ஃபோனை திருப்பணும் என் கையில் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் திருப்பிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கணக்கில் தான் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் எதில் போகணும், 0ல் தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 0வா -1 சொல்லி தெரியல. ஸோ இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் 1ங்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு சொல்கிறோம்ல, அதை இவங்க 2ங்கிறாங்க. நம்ம 3 இவங்க 4ம்பாங்க. என்ன கணக்குன்னு புரிய மாட்டேங்குது. எஸ், கரெக்டாக வெளியே வந்துட்டோம்ப்பா. ஸோ இதுதான். இதையும் பிறகு இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் ஆக்குப்பை ஆயிருக்கும். கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்காக மாறி இருக்கும். இவங்க அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வீடாக கட்டி அதில் வந்து எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 40,000 ரியால், இதுக்கு 40 to 45,000 ரியால் வரைக்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் மேலே இருக்கும். ஏன்னா இப்போலாம் ரொம்ப அப்பார்ட்மெண்ட் இங்கே ரெண்ட் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் இப்போ ரெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 காஸ்ட்லியாக போயிட்டுருக்க ஒரு விஷயமா இருக்குது ஜிஃபேம். ரெண்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. இப்போலாம் லிவிங் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் கோலம். ஸோ நேற்று கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட் கோலமாக நேற்று தான் முந்தானத்தை வந்து சம்திங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அங்கே தாங்க வந்திருக்கு. ஸோ வாங்க குடுகுடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கரெக்ட் கோலம்குள்ளே போய்ட்டு எடுத்துன்னு வருவோம். ஸோ நம்ம எடுத்தாச்சு ஆர்டரை. ஸோ வாங்க இப்போ நம்ம லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு கிளம்புவோம். ஐ திங்க் ஸோ 8 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும் அப்படின்ற மாதிரி என்னோடய எதிர்பார்ப்பு. 7.5 கிலோமீட்டர் பரவாயில்லையே, கொஞ்சம் கம்மியாக தான் கணிச்சிருக்கோம், கொஞ்சம் அதிகமாக கணிச்சிட்டோம் நம்ம. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். அண்டு விசா பற்றி நேற்றோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துருந்தது. லைக் ஆனால் ஒரு இங்கிலீஷில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டார். எனக்கு அது தெரியல.
விசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. விசாவோட ப்ராசஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மாதிரி இப்போது கிடையாது ஜிஃபேம். ஸோ நான் கூட சொல்லியிருப்பேன். இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் அனுப்புவீங்க. ஆன்லைனில் மேபி இன்டர்வியூ நடக்கலாம், இல்லை டேரெக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஊரில் திருச்சிலையோ மும்பைலையோ சென்னையிலையோ நடந்திருக்கலாம். அதில் நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண சொல்லுவாங்க, என்னது மெடிக்கல் பண்ண சொல்லுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டு பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் விசா வரும். ஒரு சில கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஃபஸ்ட்டு மெடிக்கல் போடுங்கம்பாங்க. பிகாஸ் மெடிக்கலில் ஒரு வேளை நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டீங்க, உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஆஃபர் லெட்டர் வந்து வேஸ்ட். கம்பெனியில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அப்படிங்கக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து கம்பெனி, ஊர்பட்ட கம்பெனி, உலகத்து கம்பெனி கிடக்கு. எதைன்னு பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால் சொல்ல ஃபேம். ஸோ 10வது ஆர்டர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஓட்டினாலும் அதே 13 ரியால் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் நோ ப்ராப்ளம். எப்பயுமே நான் சொல்கிறது தான், இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இந்த ரோட்டுக்கு வத்தாப்பட்டு தான் ஏதோ ஃபாரின் பக்கம் வந்த மாதிரி இருக்கும். எனக்கு தான் கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்காக நட்டு வச்சுருப்பாங்க. நட்டு மீன்ஸ் அதான் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வேறு என்ன நினச்சிட்டு போறீங்க. 16வது ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே நேற்றும் முந்தா நேற்றும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் இதே இடத்துல. ஓராம் பாடுறா மெட்ரோ 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 மெட்ரோ, வேகமாக ஓடுகிறார் மெட்ரோ. சரி, ஓகே. ஷவர்மார் இது. இங்கேருந்து போய்ட்டு இப்போ பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம். ஸோ ஷவர்மார் இவன் தான் வாங்கிட்டு அப்படியே மக்கான் மால் பக்கத்தில் தான் கிளம்பலாம். வாங்க. இங்கே சுற்றி புலிவர்து பக்கத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அது வந்து கேஎஃப்டி, இது புலிவர்ட் வேர்ல்டு, இது புலிவர்ட் சிட்டி அந்தாண்ட இருக்குது. ஜதீல் அப்படின்ற இடத்துலேருந்து இப்போ எடுக்க வந்திருக்கோம். ஐ திங்க் ஸோ, எஸ், காஃபி தான் இது. ஓகே. ஸோ ஜதீல்லேருந்து வந்து நம்ம எடுத்தாச்சு ஜிஃபேம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து வந்து இப்போ 13 நிமிஷம் காட்டுது. 6.9 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் பிடிங்களேன். ஸ்லோ ரைட்டில் தெரியுது பாருங்கள், புலிவர்ட் வேர்ல்டு இது. அந்தாண்ட புலிவர்ட் சிட்டி இந்த மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் வந்தாலே கொஞ்சம் பயம்தான். பட் இருந்தாலும் இதை ஒட்டி இப்படி தூக்கிட்டு வந்துட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா above 20 ஓட்டிட்டு தான் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஒரு பயங்கர வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கேன். அண்டு பெரிய பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட முழுக்க இருக்கிற மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடுறது. எடிட்டர்லாம் வைக்கிற அளவுக்கு அப்படி பெரிய ஆளாயிட்டியா, பெத்த புளுஸ்லாம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புளுஸ் மீன்ஸ் காசுலாம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, எதுலையாவது ஒதுக்கி வச்சு தான் கொடுத்தாகணும். எனக்கு நேரம் பத்தலை. பகல் ஃபுல்லாக இங்கே வண்டி ஓட்டுறேன். நைட்டில் 12 மணி 1 மணிக்குன்னு போகிறேன், 10:30க்கு மேலே போகிறேன், 11:30க்கு போகிறேன், 12க்குன்னு போகிறேன், மினிமம் 12வது ஆகிடுது. அப்போ அப்படி போகிறப்போ என்னால் எடிட் பண்ண முடியல, எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியல, எதுவுமே இல்லை. கண்டென்ட் இது தான். டெய்லி என்ன ஓட்டுறோம், ஏது ஓட்டுறோம், எவ்வளோ பிரச்சனைகள் வருது, ரோடு சம்மந்தப்பட்டது, சவுதி ரூல்ஸ் படி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுதான் போட்டுட்டு இருக்க போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா 8:56, 9 மணி ஆயிடுச்சு. 17 தான் முடிச்சிருக்கேன். மினிமம் 20வது முடிக்கணும். எப்படியும் 12 மணிக்கு மேலே 12 மணி ஆகிடும். இந்த 20 முடிக்கிறதுக்கே அப்படி இப்படி நாக்கு தள்ளிடும். இருந்தாலும் விட்றதா இல்லை. எப்படியா இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டி முடிச்சுட்டு நடனுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சமைச்சிட்ருக்காராம் வீட்டில். சமைச்சிருக்கட்டும். வீட்டுக்கு போன உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு படுத்துடலாம். நிம்மதியாக காலையில் எந்திரிக்கலாம். எடிட்டர் அவரே பார்த்துக்குவார் எல்லா வேலையும். அதனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜி ஃபேமே 20வது ஆர்டர் ஒரு வழியாக நமக்கு இதாங்க செஞ்சுரி. 11 ரியாலுக்கு எடுத்திருக்கேன். லெட்ஸ் கோ ஜதீல். இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பிரான்ச்லேருந்து நம்ம எடுத்துன்னு வந்தோம். அகெயின் அதே பிரான்ச்லேருந்து மறுபடியும், பட் வேறு பிரான்ச். அது அங்கே இருந்துச்சு. இது நம்ம யாஸ்மின் ஊருக்குள்ளேயே இருக்கிற பிரான்ச்சு, குட்டி பிரான்ச்சு. ஸோ 21வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போய் கொண்டிருக்கிறோம். வாங்க போகலாம். இங்கேருந்து மல்காவோட எண்டுக்கு, சல்மான் ரோட்டோட எண்டுக்கு பாருங்க. நம்ம டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரோ, பார்த்தாலே அல்லு விடுது. ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 21வது ஆர்டர் தூக்கிட்டு கிளம்புறோம். இப்போ மல்கா பக்கம் 6 கிலோமீட்டருங்க, 9 மினிட்ஸ் காட்டுது. ஸோ வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா பறப்போம். ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் வெல்கம் டு அனதர் டே தான் இது. ஆக்சுவலாக நைட்டு வந்தேன், முடியல. ஸோ கிட்டத்தட்ட வந்துன்னா மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. எப்போ வந்தேன், எப்போ சாப்பிட்டேன், படுத்தேன்னே தெரியல. இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி அடுக்கு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி என்ன அது உள்ளே வச்சுருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம டியூட்டிக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ என் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம பாட்டுக்கு என் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்காது. நைட்டு வந்து நான் இருக்கிற டயர்டில் முடியல, என்னால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. வீடியோ ஹேண்டில் பண்ண முடியல, தமிழ் ஹேண்டில் பண்ண முடியல. வண்டி இந்த ஐ வந்து பார்த்திங்கன்னா அவன் நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்குறதுக்கும் அவனோட ஒர்க்கு செய்யறதுக்குமே கரெக்டாக இருக்குது. என்னோடய ஒர்க்கு எதுவுமே பர்சனலாக பார்க்க முடியல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை.
ஸோ பார்ப்போம். இதுக்கு நான் வழிவகுத்துட்ருக்கேன். நம்ம எடிட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் நம்ம லாஸ்ட் டைம் கூட நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ மறுபடியும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ பக்காவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸ்லி இனிமேல் அவங்ககிட்ட சேனலை ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இங்கே ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி நம்ம ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நவியால்ஜி ஃபேம் வாங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அகெயின் இப்போ நான் கிளம்பணும் டியூட்டிக்கு. வாங்க போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடித்தேன். பர் ஆர்டருக்கு 13 ரியால். ஸோ பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ பார்க்கலாம்.